யெகோவா ராஃபா சுதந்திர தேவன் ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஒரு வசனத்தை தியானிக்க சொல்லி எப்படினாலே சங்கீதம் 71 அது 21வது அதிகாரம். சங்கீதம் 71:21 என் மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் என்னை தேற்றுவேன். இந்த வசனத்தை ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருந்தார். இந்த வசனத்தை எனக்கு தியானிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசினால் சில காரியங்கள். நம்ம எவ்வளவோ பாரத்தில் நம்ம இருப்போம், சில நேரங்கள் நிந்திச்சிருப்போம், எவ்வளோ மன அழுத்தத்தில் இருப்போம், யாரோ ஏதாவது பேசியிருப்பாங்க, நம்ம ஏன் இப்படி இருக்கும்னு நினச்சிருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உன் மேன்மையை பெருக பண்ணுன்னு சொல்கிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை எவ்வளவோ நிந்தித்தார், ஆனாலும் அவர்களுடைய வார்த்தையின்படி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். அதே போல தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க வேண்டும். அவர் ஜெபித்தார், ஆண்டவர்கிட்ட முழங்கால் பட்டு ஜெபித்தார், வேதம் வாசித்தார். அப்பொழுது ஆண்டவர் மேன்மையை பெருக பண்ணி தேசத்தில் ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்குற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். இதே போல தான் நாமும் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தால் மாத்திரம் போதாது, பைபிள் வேதம் வாசிக்க வேண்டும். ஒரு மனுஷனுக்கு வேதம் வாசிக்க அவன் மேன்மை பெருக பண்ணுவார், அவன் ஞானமாய் வளருவான். வேதம் என்பது சும்மா சாதாரணது இல்லை. இயேசு நமக்கு கொடுத்த வார்த்தை. இந்த வார்த்தையில் ஒரு உண்மையும் ஒரு அதிகாரம் உள்ளது ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை தியானிக்க நீங்கள் எவ்வளோ பெரிய பாடுகள் மத்தியில் இருந்தாலும் ஒருத்தர்கள் மத்தியில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைத்து உங்களை மேன்மை பெருக பண்ணி உங்களை மறுபடியும் உங்களை தேற்றுவார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீங்க, எவ்வளோ பாரத்தில் இருப்பீங்க, ஆனாலும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை மேன்மையாக வைப்பார். உபாகம் 28:1 சொல்லப்படுகிறது, உன்னை மேன்மையாக வைப்பேன் என்ற வசனத்தின்படி உங்களை கர்த்தர் மேன்மையாக ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஒவ்வொரு நாள் ஜெபிங்க, கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். என்னதான் வேலைகள் நிமித்தம் வெளியே போனாலும், ஆனால் கர்த்தர் நமக்கு கூட இருக்கிற காரணம்னா நம்ம மேன்மை. அவர் நம்மளை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். சிறுமைப்பட்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் மத்தியில் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை மேன்மையாக வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தின்படி நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் எல்லா காரியங்களும் உங்களுக்கு நேர்த்தியாக செய்து உங்களுக்கு தருவார். என் மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் என்னை தேற்றுவார். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவோ மத்தியில் பாடுகள் மத்தியில் இருப்பாங்க, ஆனாலும் ஆண்டவர் அப்பா உங்களுடைய வேதத்தை வாசித்து ஜெபிக்கும் பொழுது என் மேன்மையை பெருக பண்ண முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் அப்பா, என் மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் தேற்றுவீங்கிற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் பாடுகள் மத்தியில் இருப்பாங்க. இந்த வேத வசனத்தை கேட்கும் பொழுது, இந்த வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் நீர் மன இறங்கும்படி ஜெபிக்கிறோம். நீரை கூட இருங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.